dear students. Today we discuss the topic about C character set, token, constant and keywords. The module 5 பார்க்கறதுக்கு முன்னாடி module 4 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா first unitல module 4ல introduction to C பத்தி என்ன பண்ணோம்? first இப்போ introduction போனோம். அதுல history of C யோட history என்ன பண்ணோம் பார்த்தோம். next future of C program, இந்த C programல என்னென்ன features னு பார்த்தோம். then structure of C program, ஒரு C program அப்படின்னா அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், பிகினிங்ல என்ன இருக்கும், மிடில் என்ன இருக்கும், அட் எண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணோம் பார்த்தோம். then how to compile a program, run a program and link a program, ஒரு ப்ரோக்ராம் எப்படி கம்பைல் பண்ணுவோம், எப்படி கிரியேட் பண்ணுவோம், எப்படி அதை ரன் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணோம் மாடியூல் நம்பர் 4ல பார்த்தோம். தென் டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ், ஒரு சி ப்ரோக்ராமை டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு என்ன பண்ணோம் பார்த்தோம். சரிங்களா? இது எல்லாமே மாடியூல் 4ல் நம்ம என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடியூல் நம்பர் 5, ஃபர்ஸ்ட் யூனிட்ல மாடியூல் 5. அதில் என்னென்ன டாபிக் அப்படின்னா கேரக்டர் செட்டு, டோக்கனு, கான்ஸ்டன்ட்டு, கீவேர்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கேரக்டர் செட். வாட் இஸ் மீன் பை கேரக்டர்? கேரக்டர்னா என்ன? கேரக்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் கேரக்டர், அதுதான் நம்ம என்ன, ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கேரக்டர்னு சொல்லுவோம். அதே இது கேரக்டர் செட் அப்படின்னா என்ன, ஒரு கலெக்ஷன் ஆஃப் சிம்பிள் அல்லது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இஸ் நோன் அஸ் அ கேரக்டர் செட். ஒரு சிங்கிள் கேரக்டர் இல்லை ஒரு சிங்கிள் நம்பரு ஒரு சிங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், கேரக்டர்னு சொல்லுவோம். அதே இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சிம்பிள்ஸு ஆர் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் இஸ் நோன் அஸ் அ கேரக்டர் செட். C language character set contain the following set of characters. ஒரு மெயின் அந்த கேரக்டர் செட்ல மூணே தான் இருக்கும். மெயின் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்பபெட், டிஜிட், ஸ்பெஷல் சிம்பிள். இந்த மூணை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் செட் என்ன பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்பபெட். ஆல்பபெட்னால எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சி லாங்குவேஜ் சப்போர்ட் ஆல் ஆல்பபெட் ஃப்ரம் இங்கிலீஷ் லாங்குவேஜ். லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர் டுகெதர் சப்போர்ட் 52 லெட்டர்ஸ். லோவர் கேஸு அதே அட் த டைம் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் அப்படின்னா 52 லெட்டர்ஸுமே அதை என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணும். லோவர் கேஸ் லெட்டர் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர் A to Z, அப்பர் கேஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் A to Z. இதான் என்னது ஃபர்ஸ்ட் ஆல்பபெட். செகண்ட் ஒன் டிஜிட். டிஜிட்னா என்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், 0 to 9. சி லாங்குவேஜ் சப்போர்ட் 10 டிஜிட் விச் ஆர் யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் நியூமரிக்கல் வேல்யூ இன் சி லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் 0 to 9. ஆல்பபெட் அப்படிங்கிறது A to Z, டிஜிட் அப்படிங்கிறது 0 to 9. தென் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். இந்த சியில் மெயினாக நம்ம என்னென்ன ஸ்பெஷல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா சி லாங்குவேஜ் சப்போர்ட் ரிச் செட் ஆஃப் ஸ்பெஷல் சிம்பிள் தட் இன்க்ளூட் சிம்பிள்ஸ் டு பெர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், டு செக் கண்டிஷன், ஒயிட் ஸ்பேஸு, பேக் ஸ்பேஸ் அண்ட் அதர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். இது எல்லாமே இப்போ பின்னாடி பார்ப்போம். இப்போ லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், லெட்டர்ஸ் அப்படிங்கிறது அப்பர் கேஸ் A to Z, லோயர் கேஸ் வந்து ஸ்மால் லெட்டர் A to Z, டிஜிட் அப்படிங்கிறது ஆல் த டெசிமல் டிஜிட் 0 to 9. ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, என்னென்ன அப்படின்னா கமா, பீரியட், செமிகோலன், கோலன், கொட்டேஷன் மார்க்கு, ஸ்லாஸு, பேக் ஸ்லாஸு, டாலர் சிம்பிள், பர்சன்டேஜ், ஆம்பர் சிம்பிள், ப்ளஸ் சைனு, மைனஸ் சைனு, ஓப்பனிங் ஆங்கிள் ப்ராக்கெட்டு, க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட்டு, லெஃப்ட் பேராந்திசிஸு, ரைட் பேராந்திசிஸு. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், சி லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். இந்த ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒயிட் ஸ்பேஸில் ஒரு 4 இருக்கும். பிளாங்க் ஸ்பேஸு, ஹரிசாண்டல் டேப்பு, கேரியேஜ் ரிட்டர்ன், ஃபார்ம், ஃபீடு. சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த கேரக்டர் செட். சரியா? நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா டோக்கன். டோக்கன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் ஏ சி ப்ரோக்ராம். ஒரு சி ப்ரோக்ராமில் ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் தான் என்ன சொல்கிறான், ஆர் நோன் அஸ் அ டோக்கன். இந்த டோக்கன் ஃபர்தராக கிளாசிஃபைட் இன்டு 6 டைப். டோக்கன் கிளாசிஃபைட் இன்டு 6 டைப். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதான் அர்த்தமெட்டிக், ப்ளஸ் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாமே இதில் வந்துடும் ஆப்ரேட்டர்ஸ். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்த்த எல்லாமே கோலன், செமிகோலன், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் பேராந்திசிஸ், க்ளோஸ் பேராந்திசிஸ், எல்லாமே என்ன தான் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரிங். இந்த ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சாப்டரில் ப்ரீஃபாக பார்ப்போம். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ சிம்பிளாக ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் என்க்ளோஸ்ட் இன் டபுள் கோட். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒன்றில், கான்ஸ்டன்ட் இஸ் எ ஃபிக்ஸ்டு வேல்யூ தட் டு நாட் சேஞ்ச் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறதும் இட்ஸ் ஆல்சோ ஒரு வேரியபிள் மாதிரி தான். தென் லாஸ்ட் ஒன்று வந்து கீவேர்ட்ஸ். இந்த ஸ்ட்ரிங்கு, கான்ஸ்டன்ட், ஐடென்டிஃபையர், கீவேர்ட்ஸ். அடுத்து ரிமைனிங் வர்ற ஒவ்வொரு
மாடியூல்லையும் உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், ப்ரீஃபாக சொல்லிடுவேன். சரிங்களா? இதுதான் டோக்கன், டோக்கனோட 6 டைப்பு. தென் கான்ஸ்டன்ட், இப்போ சொன்ன அந்த 6 டைப்பில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட் ரெஃபர் டு அ ஃபிக்ஸ்டு வேல்யூ. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவாக இருக்கும். தட் do not change during ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது, மாறாது. அதை தான் என்ன சொல்கிறான், கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஃபர்தராக ரெண்டாக கிளாசிஃபை பண்ணுறான். நியூமரிக் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் ரெண்டாக பிரிக்கிறாங்க, நியூமரிக் கான்ஸ்டன்ட், கேரக்டர் constant. The numeric constant further divided into two types: integer constant, real constant. Integer constant, real constant. Character constant further classified into three types: single character constant, backslash character constant, string constant. So the ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நியூமரிக் கான்ஸ்டன்ட். இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட் ஃபர்தர் என்ன சொல்லி இந்த ரெண்டாவது டிவைட் பண்ணுறாங்க, இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இந்த இன்டிஜர் கான்ஸ்டன்ட் ரெஃபர் டு எ சீக்வன்ஸ் ஆஃப் டிஜிட். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டிஜிட் தான் என்ன சொல்கிறான், இன்டிஜர் கான்ஸ்டன்ட். தேர் ஆர் த்ரீ டைப்ஸ். இந்த இன்டிஜர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு த்ரீ டைப்: டெசிமல், டெசிமல் இன்டிஜர், ஆக்டல் இன்டிஜர், ஹெக்ஸாடெசிமல் இன்டிஜர். ஃபர்ஸ்ட் ஒன் டெசிமல் இன்டிஜர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டெசிமல் இன்டிஜர் இஸ் ஃபார்ம்டு வித் டிஜிட் 0 to 9. இந்த டெசிமல் இன்டிஜர் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 0 to 9. செகண்ட் வந்து இட் கேன் பி ப்ரொசீட் பாய் ஆப்ஷனல் ப்ளஸ் ஆர் மைனஸ். அந்த முன்னாடி வந்து ப்ளஸ் இருக்கலாம் அல்லது மைனஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நோ ஸ்பெஷல் கேரக்டர் லைக் கமா ஆர் அலவுடு. எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன்ல, என்ன சொல்லியிருந்தான், 0 to 9 ஸ்டார்ட் ஆகும், முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துக்கலாம், 1 2 3. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ். தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெசிமல் இன்டிஜர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆக்டல். ஆக்டல் அப்படிங்கிறது இந்த ஆக்டல் இன்டிஜர் இஸ் ஃபார்ம்டு வித் டிஜிட் 0 to 7. 0 to 7 தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், 9 இருக்கா, 9 வந்து கண்டிப்பாக வராது. சரிங்களா, இது வராது. கண்டிப்பாக 0 to 9 தான் என்ன பண்ணியிருப்போம், அந்த ஆக்டல் நம்பர்ஸ் இருக்கும். 0 to 7 தான் இருக்கும். இந்த ஆக்டல் நம்பர் எப்பயுமே எதுலேருந்து ப்ரொசீட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆரம்பத்தில் 0லேருந்து தான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொசீட் ஆகிருக்கும். தென் ஹெக்ஸா டெசிமல். ஹெக்ஸா டெசிமல் அப்படிங்கிறது எதுலேருந்து ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 0 to 9, தென் கேபிட்டல் லெட்டர் A to F, சரியா, ஆர் ஸ்மால் லெட்டர் A to F. இதுதான் என்னது, ஹெக்ஸா டெசிமல். தென் இட் ப்ரொசீடு பை 0x ஆர் கேபிட்டல் 0x. இதான் என்னது, ஹெக்ஸா டெசிமல். தென் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இந்த கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஃபர்தர் 3 டிவைட் பண்ணியிருக்காங்க: சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட், பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட். சிங்கிள் கேரக்டர் அப்படின்னா இட் கண்டெயின் எ சிங்கிள் கேரக்டர் என்க்ளோஸ்டு வித் அ பேர் ஆஃப் சிங்கிள் கோட் மார்க். ஒரு பேர் ஆஃப் சிங்கிள் கோட் மார்க்கில் ஒரு சிங்கிள் கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறான், சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட். எக்ஸாம்பிள் எக்ஸ், ஏ, அந்த 5. ஸோ இதெல்லாமே ஒரு சிங்கிள் பேர் ஆஃப் கொட்டேஷன் மார்க்குள்ள இருக்கா, இதுதான் என்ன சொல்கிறான், சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட். தென் பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட். There are also known as a escape sequence. அதான் என்ன சொல்றான், backslash character constant. The first character must be a backslash. அந்த இதுல வந்து first character வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்னா backslash-ஆ தான் இருக்கும். இந்த backslash character-னா மெயினா நல்லா புரிஞ்சுக்கோ. ஒவ்வொன்றுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இப்போ இதே நீ பாரு, ஒரு பேக்ஸ்லாஷ் போட்டு ஏ போட்டோம் அப்படின்னா அலர்ட், பெல்லை வந்து எது என்ன பண்ணோம், இண்டிகேட் பண்ணோம். ஸ்லாஷ் போட்டு பி போட்டோம் அப்படின்னா பேக் ஸ்பேஸ், ஸ்லாஷ் போட்டு எஃப் போட்டோம் அப்படின்னா ஃபார்ம் ஃபீட், ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது நியூ லைன், ஸ்லாஷ் எஃப் அப்படிங்கிறது கேரேஜ் ரிட்டர்ன். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இது எல்லாமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்ப இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இது வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் மாதிரி தான். அதே இது என்ன பண்ணுவாங்க, சிங்கிள் கேரக்டர் இருக்கும், இதில் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர் இருக்கும். அதான் சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் a sequence of character enclosed with double quote mark. They can contain letters இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் blank ஸ்பேஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கதான். தென் லாஸ்ட் டாபிக் வந்து கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னா என்ன, சியில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கீவேர்ட்ஸ்
Keywords have fixed meaning. Keywords கண்டிப்பா ஒரு fixed meaning தான் இருக்கும். Which cannot be changed. அந்த மீனிங் நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன keyword இருக்கோ அந்த keyword அப்படியே தான் நம்மளால என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். All keywords must be written in a lower case letters. எல்லா keywordமே கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், lower case letters தான் இருக்கும். These are the examples of keywords. இப்போ இந்த கொடுத்துருக்கோம் ஆட்டோனா நம்ம ஆட்டோன்னு மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு அடிஷனலாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது. கீவேர்ட்ஸ் எல்லாமே என்ன லெட்டர்ஸில் தான் இருக்கும் அப்படின்னா லோயர் கேஸ் லெட்டர்ஸில் தான் இருக்கும். பிரேக்கு, கேஸு, கேரக்டரு, கான்ஸ்டன்ட், கண்டினியூ, டிஃபால்ட்டு, டூ, இண்டீஜர் அப்படிங்கிறதுக்காக இண்டீஜர்னு எழுத முடியாது. INT இதான் என்னது, அதோட ஷார்ட் கீவேர்டு. வைலு, வாய்டு, சைனு, அன்சைனு, யூனியனு, டைப் டெஃபினிஷனு, ஸ்விட்சு, ஸ்ட்ரக்டு, இதெல்லாமே என்னது, some examples of keywords. Conclusion. லாஸ்ட் நம்ம என்ன இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கன்க்ளூஷன் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கேரக்டர் செட்னா என்ன, டோக்கன்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, கீவேர்ட்னா என்ன. கேரக்டர்னா ஒன்றும் இல்லை, கேரக்டர்னா நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், டோக்கன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம், கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்துருந்தோம். கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு character is a collection of symbol or collection of character is known as a character set. அடுத்த கேரக்டர்ல 3 இருக்கும், ஆல்பபெட், டிஜிட், ஸ்பெஷல், சிம்பிள்ஸ். தென் வேற என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டோக்கன்னா என்னன்னு பார்த்துருந்தோம். டோக்கன் இஸ் a smallest individual unit. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், டோக்கன்னு பார்த்தோம். தென் டோக்கன்ல ஒரு 6 டைப் பார்த்தோம். தென் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தோம். கீவேர்ட்னா என்னன்னு பார்த்தோம். கீவேர்ட் இஸ் a fixed meaning that do not change. அந்த வேர்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஆல் த கீவேர்ட் மஸ்ட் பி ரைட்டிங் இன் ஏ லோயர் கேஸ் லெட்டர். தென் இப்போ நம்ம பார்த்த இந்த டாபிக் எல்லாமே பேஜ் நம்பர் 132 to 117 என்ன பண்ணியிருப்போம், கவர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ், அடுத்த கிளாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை ஐடென்டிஃபையர் அண்ட் வேரியபிள். தென் டேட்டா டைப்னா என்ன அண்ட் ஸ்டோரேஜ். டேட்டா டைப் குவாலிஃபயர்னா என்னன்னு பார்ப்போம். டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள், அசைனிங் வேல்யூ டு a வேரியபிள், declaring variable as a constant, then declaration variable as a volatile, and overflow and underflow. Thank you.